வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு G2P தமிழ் ஃபிட்னஸ். பிகினர் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நியூட்ரிஷன் அண்ட் டயட். நிறைய பேருக்கு நியூட்ரிஷன் அண்ட் டயட்னால் என்ன டிஃப்ரென்ஸ்னே தெரியாது. நியூட்ரிஷன் டாக்ஸ் அபவுட் நியூட்ரியன்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இதுதான் நியூட்ரிஷன். டயட் அண்ட் டயட்டீஷியன்ஸ் அவங்க வேலை என்னென்னா, அவங்க ஒரு பர்டிகுலர் பிளான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆஃப்டர் கன்சிடரிங் யுவர் பாடி காம்போசிஷன், உங்கள் பிளட் ஒர்க்கு, பிபி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டயட் பிளான் கொடுப்பாங்க. ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயட், டி இஸ் ஃபார் டாக்டர்ஸ் அண்ட் டி நீட்ஸ் டிகிரிஸ். ஒரு 4 இயர்ஸ் இல்லை 6 இயர் டிகிரி படிக்கணும். பட் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் போதும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் நியூட்ரிஷன் அண்ட் டயட் ரெண்டு பற்றியுமே பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல் பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிக்கலாம். வெல் பேலன்ஸ் டயட் புரிஞ்சுக்கிறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுட் குரூப்ஸ். 3 குரூப் இருக்குது. PCF, அதாவது ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். ஸோ தமிழில் ப்ரோட்டீன்னா புரத சத்து, கார்போஹைட்ரேட்னா மாவு சத்து, ஃபேட்னா கொழுப்பு சத்து. ஸோ இந்த PCF, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், இதை நம்ம டயட்டில் பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணணும். எப்படி? ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்னா என்ன? அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா எனர்ஜி கொடுக்குறது உடம்புக்கு. ஓகே, இதோட சோர்ஸ் என்ன இருக்குது? இதோட சோர்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹோல் கிரெயின்ஸ். அதாவது தெர் ஆர் குட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் தெர் ஆர் பேட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ குட் கார்போஹைட்ரேட்ஸ் சொல்ல போனோம்னா ஹோல் வீட், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இந்த மாதிரி. பேட் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ்ட் ஃபுட், ப்ரெட்டு, மைதா, பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரியான எனர்ஜி ரெண்டுலையுமே கிடைக்குது. பட் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் good carbohydrates. Protein, we all know it is used for development, muscle growth, cellular function proper-ஆக பண்ணுறதுக்கு. இதுலேயும் that all the protein sources, especially lean meat and vegetarian sources, for example soya beans, lentils, இந்த மாதிரி, and chicken breast and fish, இதில் good source of protein. And not so good source of protein சொல்ல போனோம்னா lamb, goat meat, but they are also good. Fat அப்படின்னா கொழுப்பு சத்து. ஃபேட்டோட ஃபங்க்ஷன் நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா சில வைட்டமின்ஸ் A, D, E and K, இது ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ். ஸோ இந்த வைட்டமின்ஸ்க்கு பாடியில் ஃப்ளோ பண்ணோம்னா ஃபேட் தேவைப்படுது. நாட் ஓன்லி தட், ஃபேட் ஒரு ரிசர்வாயர் மாதிரி. எனர்ஜி சோர்ஸ் கார்போஹைட்ரேட் மூலமாக கம்மியாகிடுச்சுன்னா ஃபேட் தான் ஒரு பேக்கப் ஜென்ரேட்டர் மாதிரி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். இந்த கான்செப்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பழைய வீடியோஸில். பாடியோட டெம்பரேச்சரும் ஃபேட் தான் மெயின்டைன் பண்ணுது. ஸோ குட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்னு பார்த்தோம்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டாக இருக்கணும், ஆலிவ் ஆயில் மாதிரி. பேட் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்னா மேன்மேட், ப்ராசஸ்ட், ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் பண்ண அந்த ஆயில் தான். ஸோ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட், இது போக இன்னும் ஒரு 2 குரூப் இருக்குது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அது இது 3லுமே அடங்கிடும். அதுதான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒரு கேட்டகரி. இன்னொன்று டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க். USDA, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் as well as vegetables and milk products சேர்த்து சாப்பிட்ற சாப்பாடு தான் வெல் பேலன்ஸ் டயட்டு. வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் even though it's technically part of carbohydrate, அதில் எனர்ஜி அவ்வளோவா வராது. அது மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபைபருக்காக. ஸோ இஃப் யூ ஹேவ் டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்னா அதில் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி we know why we use milk products. Cheese, butter, even milk by itself is a very good source of calcium as well as protein. So இந்த 5 குரூப்பையுமே நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஸோ there are some eating tips. இப்போ பார்த்தீங்கன்னா you should eat only when you are feeling hungry அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஹங்கர் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடு கண்டினியூ பண்ணக்கூடாது. அது போக ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும். ஸோ you shouldn't push yourself to a position where you are feeling thirsty. உங்களுக்கு தாகம் எடுக்காத அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்கணும். எவ்வளோ குடிக்கணுங்கிறது I think there is no particular science behind that, but ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் 24 hours. அது போக மெயினாக வெல் பேலன்ஸ் டயட் புரியாதவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. ஒரு ஹாஃபில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது ஃபைபர் சோர்ஸ் இருக்கணும். மீதி ஹாஃபாக திருப்பி ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க, குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர். அதில் ஒரு குவார்ட்டர் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் ரிச் கார்போஹைட்ரேட், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ப்ரௌன் ரைஸ், அது மாதிரி. இன்னொன்று குவார்ட்டரில் ப்ரோட்டீன், லீன் ப்ரோட்டீன் சோர்ஸ். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா தோஃபு, பன்னீர்,
லென்டில், தால், பீன்ஸ் இந்த மாதிரி போங்க. இல்லை நீங்கள் மீட் ஈட்டிங் பர்சனாக இருந்தீங்கன்னா அப்போது சிக்கன் பிரெஸ்ட், ஃபிஷ் இது மாதிரி லீன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் போங்க. ஆல்ரைட். ஸோ சில பேர் கொஷின் கேட்பாங்க, இந்த பிளேட் வந்து எவ்வளோ பெரிய பிளேட்டாக இருக்கலாம், ஓகே ஒரு மீடியமாக பிளேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ மேலே அடிக்கிட்டே போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேலரி. ஸோ கேலரி இஸ் அ யூனிட் ஆஃப் எனர்ஜி. இப்போது நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ், 10 kilometers. ஸோ தட் கிலோமீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். கரெக்டாக அதே மாதிரி வெயிட் பண்ணுறீங்க 5 kilos, 3 pounds. இந்த கிலோ பவுண்ட்ஸ் வந்து யூனிட் ஆஃப் மாஸ். அதே மாதிரி எனர்ஜிக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது, அதுதான் கேலரி. ஆல்ரைட். ஸோ இந்த கேலரி ஏன் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டயட்டுமே ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போது ஒரு எக் சாப்பிட்றோம், ஹோல் எக் அப்படின்னா நம்ம உடம்புக்கு 75 calories கிட்ட கிடைக்கும். ஸோ நம்ம உடம்பு வந்து நம்ம எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் நார்மலாக ஒரு லேமேன் மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரி ஸ்பெண்ட் பண்ணுது, அதுக்கு பேர் தான் வந்து ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட், RMR. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சேக் ஒரு சிம்பிளான கேல்குலேஷன் இருக்குது. உங்கள் வெயிட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் வெயிட் 80 kilos அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ஃபேக்டர் வந்து உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டு தூங்குற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் நம்பர் 25. இதே நீங்கள் அத்லெட்டிக்காக இருக்கீங்க, ரொம்ப ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கிறீங்க, எவ்ரிடே ரொம்ப லாங்காக ஓடுறீங்க, எக்ஸசைஸ் பயங்கரமாக பண்ணுறீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து 35. இது ரெண்டுக்கு நடுவில் இருந்தீங்கன்னா 30. ஸோ உங்கள் வெயிட்டை அந்த ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மீடியமான ஆக்டிவ் பர்சன், என்னோடய வெயிட் 80 kilos அப்படின்னா என்னோடய RMR வந்து 80 times 25. ஸோ தட் கம்ஸ் அரவுண்ட் 2000. ஸோ 2000 calories என் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு. தட் இஸ் வாட் மீன் பை RMR. இந்த நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பர். ஏன்னா இந்த நம்பரை தாண்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து குண்டாவீங்க. இந்த நம்பரை விட கம்மியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லூஸ் பண்ணுவீங்க. இதுதான் பேசிக் சயின்ஸ். ஸோ 2000 calories எனக்கு தேவைப்படுது என்னோடய பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா. இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 500 calories மைனஸ் பண்ணிக்கிறேன், ஆர் 400 calories. ஸோ 1500 to 1600 calories நான் கன்சியூம் பண்ணால் நான் வெயிட் லூஸ் பண்ணுவேன். இதுதான் பேசிக் சயின்ஸு. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா டயட்டுமே ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இந்த மெத்தட் ஃபுல் ப்ரூஃபா? இப்போ இதே 80 kilos என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் உடம்பு ஃபுல்லாக ஃபேட்டாக இருக்கும். நான் 80 kilos இருக்கேன், பட் என்னோடய உடம்புல பாதி மசில்ஸ் பாதி ஃபேட் அப்படி இருக்கும்னா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். அது போக ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. மெயினாக உங்கள் ஹார்மோன் எப்படி ப்ளே அவுட் பண்ணுது உங்கள் உடம்புல அதையும் செக் பண்ணணும். அதுக்கு தான் டயட்டீஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் கிட்ட ஒரு நியூட்ரிஷனாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். தைராய்டு வந்து ப்ராப்பராக இருக்குதா, கம்மியாக ரிலீஸ் ஆகுதா, ஜாஸ்தியாக ரிலீஸ் ஆகுதா, அதை பொறுத்து உங்களோட எஃபர்ட் வந்து மாறும். ஸோ ஃபுல் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா not there, but there is always a first step, like I always say. So நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சேக்குக்கு இந்த நம்பர் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. ஸோ RMR மூலமாக நம்ம பாடிக்கு வந்து எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுது டு மெயின்டைன் அது கண்டுபிடிச்சிட்டோம். பட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் எவ்வளோ கேலரி இருக்குது அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ண முடியும் இல்லையா? இப்போ சொன்ன மாதிரி 1600 calories தான் நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன்னா எப்படி நான் அதை ட்ராக் பண்ணுறது? ஸோ நம்ம சாப்பிட போகிற சாப்பாடில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் இருக்குது, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்படுது. அந்த ரெஃபரன்ஸ் தான் வந்து இந்த 2 வெப்சைட் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் பார்த்துக்கலாம். USDAவோட ஒரு வெப்சைட் ஒன்று, இன்னொன்று வந்து மைப்ளேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த 2 வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான வெப்சைட்ஸ். அது போக 1 கிராம் ப்ரோட்டீனில் வந்து 4 calories இருக்குது. அதே மாதிரி 1 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ்லேயும் 4 calories கிடைக்கும். 1 கிராம் ஃபேட்டில் அதோட ஜாஸ்தியாக வரப்போகுது 9 calories. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸில் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆல் த டயட்டீஷியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டயட் பிளான் வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி இருக்க மேக்ஸிமம் டயட் பிளான்ஸ், டைப்ஸ் ஆஃப் டயட், ஃபார் எக்ஸாம்பிள் Keto, Atkins, Paleo, balanced or what not, high protein, low fat, low protein, high carbohydrate, எல்லாமே வந்து கேலரிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேலியோ டயட்டை தவிர. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ கேலரிஸ் வந்து நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க பேஸ்ட் ஆன் யுவர் RMR அண்ட் யுவர் கேல்குலேஷன்ஸ். அதுக்குள்ளே நம்ம எப்படி கம்போஸ் பண்ணலாம் ஃபுட் குரூப்ஸை,
எவ்வளோ போர்ஷன் வந்து ப்ரோட்டீன் மூலமாக கேலரி வரணும், எவ்வளோ கேலரிஸ் வந்து ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட் மூலமாக வரணும், இந்த காம்பினேஷனை வந்து மாற்றி மாற்றி பண்ணுறது தான் வந்து டிஃப்ரெண்ட் டயட்ஸை உண்டாக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பேலன்ஸ் டயட் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே 1600 கேலரிஸ் தான் நம்மளோட கோலாக இருக்க போகுது. பட் அதில் வந்து 40% ஆஃப் கேலரி வந்து ப்ரோட்டீன் மூலமாக வரப்போகுது. another 40% will come from carbohydrates. ஸோ மீதி 20% ஆஃப் கேலரிஸ் தான் வந்து ஃபேட் மூலமாக வரப்போகுது. ஸோ 40% ஆஃப் 1600 கேலரிஸ் வந்து ப்ரோட்டீன் அண்ட் த சேம் கோஸ் ஃபார் கார்போஹைட்ரேட். இதுதான் வந்து பேலன்ஸ் டயட்டில் சொல்கிறாங்க. Atkins டயட் வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட். அதுலேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ ஜென்ரலி Atkins டயட் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இண்டக்ஷன் ஃபேஸில் போவீங்க. அது வந்து ரொம்பவே கம்மியான கார்போஹைட்ரேட் லெவலில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஃபேஸில் போய் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் போவீங்க. இதே மாதிரி கீட்டோ டயட், இதுவும் வந்து ஒரு வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட் தான். இன்ஃபேக்ட் இதில் கார்போஹைட்ரேட் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் வரைக்கும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 5% ஆஃப் கேலரிஸ் தான் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மூலமாக வரப்போகுது. இந்த 5% ஆஃப் கேலரிஸ் வந்து எவ்வளோ, லெட்ஸே ஒரு 20 grams ஆஃப் கேலரிஸ் தான், 20 grams ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் வரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் ரைஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு நீங்கள் சாப்பிடாமே இருக்கலாம் கார்போஹைட்ரேட். ஸோ அந்த லெவலுக்கு லோவாக இருக்கும். அப்போ எனர்ஜி எங்கேருந்து வரப்போகுது கீட்டோ டயட்டுக்குன்னா ஃபேட் மூலமாக வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 70% வந்து ஃபேட்லேருந்து உங்களுக்கு கேலரிஸ் வரப்போகுது. பட் ஃபேட்னா அதில் அவங்க வந்து குட் ஃபேட்டை தான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. குட் ஃபேட் லைக் ஆலிவ் ஆயில், ஆலிவ்ஸ், அவகேடோ, ஃபிஷ், நல்லா ஃபேட்டி ஃபிஷ், சால்மன் மாதிரி. சால்மன்னா தமிழில் காளை மீன். ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸாக எடுத்து போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து எனர்ஜி அவ்வளோவா நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ஒரு 3 or 5 டேஸ்க்கு உள்ளே வந்து நீங்கள் வந்து கீட்டோசிஸ் அந்த பொசிஷனுக்கு போயிடுவீங்க. உங்கள் பாடி வந்து ஃபேட்டை வந்து பிரேக் பண்ணி எனர்ஜி கொடுக்க ட்ரை பண்ணும். அப்போ பிளட்டில் வந்து கீட்டோன்ஸ் நிறையா ஃப்ளோட் ஆகும். Paleo டயட் அப்படின்னா என்ன? Paleo இஸ் நாட் அ டயட். Paleo இஸ் a லைஃப்ஸ்டைல். Paleoனா என்ன? ஸ்டோன், பேலியோலித்திக் ஏஜ், ஸ்டோன் ஏஜ். அந்த டைமில் நம்ம ஆதிமானவர்கள் என்ன சாப்பிட்டாங்க அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பேலியோலித்திக் லைஃப் ஸ்டைல். ஸோ இதை டயட் தாண்டி லைஃப் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். ஏன் லைஃப் ஸ்டைல்னால் பேலியோ சாப்பாடு அவங்க சாப்பிட்றது நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்க. பட் பேலியோ டைமில் அவ்வளோ ஈஸியாக சாப்பாடு கிடைக்காது இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி. அதை நம்ம மறந்துடுறோம். 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாமல் பேலியோ மாதிரியே ஹண்ட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறையா நடங்க, நிறையா ஓடுங்க, ஏறுங்க, இறங்குங்க. அப்போ பேலியோ டயட், பேலியோ லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் கேலரிஸ் வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ பேலியோ டைமில் என்னென்ன அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைமில் அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஃபார்மிங், கேட்டில் ரேசிங், இந்த ஆடு மாடு வளர்க்குறது அந்த எதுவுமே வந்து கிடையாது. நாங்கள் இப்போது பேலியோலித்திக் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து 300,000 years முன்னாடி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன சாப்பிட்டாங்கன்னா, ஓடுறது, மிதக்கிறது, பறக்கிறது, அதை அப்படியே ஹோலாக பிடிச்சி சாப்பிட்றது, மீட் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன் சோர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கிரெயின்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரைஸ் இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க ஃபார்மிங்கே ஆரம்பிக்கல. பட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி பூமி கீழே இருந்து பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இதை வந்து யூஸ் பண்ணாங்க. முக்கியமாக சால்ட் கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடுலேயே நிறையா சோடியம் கிடச்சிருது, அதுவே நம்மளுக்கு போதும். அதை தாண்டி நீங்கள் சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட போகிறீங்க. பட் பேலியோலித்திக் மேன் அது பண்ணலை. இது போக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து என்னென்னா ஒரு 16 hours ஃபாஸ்டிங் பண்ணுவீங்க, 8 hours தான் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த 16 hours நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அந்த 8 hours ஈக்குவலாக ஒரு 3 mealஸில் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய பேருக்கு நிறையா அவுட்புட் வந்திருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஃபாஸ்டிங் டயட்டிங் ஸ்டைல் விச் யூ கேன் ஃபாலோ ஃபார் லைஃப் லாங். இதோட அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் சரி, வேறு ஏதாச்சும் இந்த கீட்டோ டயட் மாதிரி இருக்கிறதும் சரி, இதுக்கு வந்து பெருசாக ஒரு ரிசர்ச் இன்னும் வரல, இன்னும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது எதுவுமே வேண்டாம், நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேலன்ஸ் டயட்டுக்கு போங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு டயட் நீங்கள் எழுதலாம். ஏன்னா இப்போ கேலரிஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. சாப்பிட்ற ஃபுட்டில் ஒவ்வொரு ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த வெப்சைட்ஸ் மூலமாக. ஸோ நவ் இட்ஸ் அப் டு யூ டு ஃபார்ம் யுவர் ஓன் டயட். ஸோ நான் வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன், மீடியம் கார்போஹைட்ரேட், லோ ஃபேட் டயட்டை வந்து ஃபார்ம் பண்ணி
ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குது லாஸ்ட் 10 இயர்ஸாக. இட் ஹெல்ப்ஸ் மீ பில்ட் மசில், அட் த சேம் டைம் இட் கீப்ஸ் ஃபேட் அவே.